DJ Moral Stories. மாய மேக்கப் மரம். ரூஹி மறுநாள் காலையில தூக்க முடிச்சு எழுந்து வீட்டு வாசலுக்கு போனதும் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியத்தோட இருந்தா. ஏன்னா அவளுடைய வாசல்ல ஒரு மாய மேக்கப் செட்டோட மரம் வளர்ந்திருந்தது. அதுல எக்கச்சக்கமான மேக்கப் செட் வளர்ந்திருந்தது. என்னது இது? ரொம்ப அதிசயமா இருக்கு. இந்த மாய மந்திர மரத்துல இவ்ளோ நிறைய மேக்கப் செட் இருக்கு. அப்ப இனிமே நான் தினமும் மேக்கப் போட்டுக்கிட்டு அதுவும் ரொம்ப அழகா என்னால காலேஜ்க்கு போக முடியும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவதான் ரூஹி. இவ படிப்புல ரொம்பவே புத்திசாலியானவ. ரூஹியோட அப்பா அம்மா கோபிநாத் அப்புறம் இந்து ரொம்பவும் ஏழைங்க. ஆனா அப்படி இருந்தும் கூட அவங்க ரூஹிய கிராமத்துல இருக்கிற ரொம்ப நல்ல காலேஜ்ல படிக்க அனுப்பினாங்க. ரூஹி காலேஜுக்கு போகும்போதெல்லாம் பொண்ணுங்க அப்புறம் பசங்க அவளையும் அவளோட ஏழ்மையும் பார்த்து ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. இதோ வந்துட்டா, அவ முகத்தை கொஞ்சம் தான் பாருங்களேன், அப்படியே எரிஞ்சு போன டயர் மாதிரியே இருக்கு. ஆமா நித்யா, நீ ரொம்ப சரியா சொல்ற. பாவம், இவ எங்க இருந்து நம்மள போல மேக்கப் எல்லாம் போட போறா? இவளே பாவம் ரொம்ப ஏழை. அப்படியே இருந்து அவளுக்கு இந்த மேக்கப்பும் கிடைச்சது வச்சுக்கோ, அப்பவும் அவ பேய் மாதிரிதான் இருப்பா. ரூஹிய அவமானப்படுத்துறத பார்த்து கேட்டு அவளுக்கு ரொம்பவே கவலையா இருந்தது. ஏய், ஏழையா இருக்கிற அசிங்கமான பொண்ணே, போ இங்க இருந்து போ. என்ன கருப்பு பூனை மாதிரி அப்படி மூழ்ச்சி பாக்குற? ரூஹி காலேஜ் பாத்ரூம்ல போய் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டா. அவ நாள் முழுக்க அவளுடைய முகத்தை அந்த கண்ணாடியிலே பாத்துக்கிட்டு இருந்தா. என்னுடைய முகம் பாக்குறதுக்கு அவ்வளோ அசிங்கமாவா இருக்கு. ரூஹி வீட்டுக்கு போய் இந்த விஷயத்த அவங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னா. அப்பதான் கோபிநாத்தும் இந்துவும் என்ன சொன்னாங்கன்னா, என்ன கண்ணா நீ உன்னை கருப்பா அசிங்கமா இருக்க நீ யாரு சொன்னது? என் தேவதை உலகத்துல இருக்கிற எல்லா தேவதையை விட அழகு. அப்புறம் நீ எல்லார பத்தியும் நல்லதாவே நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்புறம் நீ எல்லாருக்கும் எவ்வளவோ உதவி பண்ற. அப்புறம் நீ எப்படி அசிங்கமா இருப்ப சொல்லு? உண்மையான அழகுங்கிறது இதயத்துலதான் இருக்கு, நிறத்திலயோ இல்ல முக அழகுலயோ கிடையாது. சரிங்க அம்மா. அவளுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரூஹி ஏழைன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவளை ரொம்பவே கேவலப்படுத்திட்டு இருந்தாங்க. அதனால அது ரூஹிய ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருந்தது. ஒரு நாள் ரூஹி வீட்டுக்கு போய்கிட்டு இருந்த சமயத்துல போற வழியில அவ ஒரு ஹனுமான் டெம்பிள பார்த்தா. அவ அந்த கோவிலுக்குள்ள போனா. அப்புறம் அங்க இருந்த பண்டிதர் ரூஹி சோகமா இருக்கிறத கவனிச்சாரு. என்னம்மா ஆச்சு? ஏதாவது பிரச்சனையாமா? ரூஹி ரொம்ப வேதனையோட எல்லா விஷயத்தையும் பண்டிதர் கிட்ட சொன்னா. அப்பதான் பண்டிதர் என்ன சொன்னாருன்னா, அம்மாடி, இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்மா. நீ என்ன மனசார வேண்டிக்கிறியோ நீ வேண்டிட்டு போறது நிச்சயமா இங்க நடந்தே தீருமா. ரொம்ப நன்றி பண்டிதரே. ரொம்ப கவலையோட இருந்த ரூஹி ஹனுமானோட காலடியில தன்னோட தலைய வச்சு அவர்கிட்ட கை கூப்பி வேண்டிக்கிட்டா. ஹே வீர ஹனுமானே, எனக்கு தெரியும் ஏழையா இருக்கிறது ஒன்னும் தப்பான விஷயம் இல்ல. ஆனா நான் ஒரு ஏழையா இருக்கிறதுனால மத்தவங்க என்ன பார்த்து கிண்டல் பண்றாங்க. அதெல்லாம் கேட்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கும் மத்தவங்கள மாதிரி மேக்கப் போட்டுக்கணும் பகவான் ஹனுமானே. நானும் மேக்கப் போட்டுக்கிட்டு பார்க்க அழகா இருக்கணும். என்னுடைய வேண்டுதலையும் பிரார்த்தனையும் நிறைவேத்துங்க ஹனுமானே, நீங்க முற்றிலும் அறிந்தவர். ரூஹி அழுதுகிட்டே இருந்தா. அப்பதான் அங்க திடீர்னு ஒரு எதிரொலி ஒலிச்சுது. ரூஹிக்கு அப்படியே ஆஞ்சநேயர் பேசுற மாதிரி அவளுடைய காதுல எதிரொலிச்சுது. இங்க பாரு பாரு மகளே, நீ உன் கண்ணை தொடச்சுக்கோ. இனிமே நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. என்னுடைய காலடியில ஒரு விதை இருக்கு, அதை கொண்டு போய் உன் வீட்டு வாசல்ல நடு. அதுக்கப்புறம் பாரு, உனக்கு என்ன தேவையோ அது தன்னால உனக்கு கிடைக்கும். ரூஹியோட பார்வை ஹனுமான் சிலையோட காலடியில இருந்த ஒரு மாய விதை மேல பட்டுச்சு. அப்புறம் அவ அந்த விதைய தன்னுடைய கையில எடுத்துக்கிட்டா. அப்புறம் ரொம்ப சந்தோஷத்தோட சொன்னா, உங்களுக்கு கோடான கோடி நன்றி பகவான் ஹனுமானே. ரூஹி தன்னுடைய வீட்டுக்கு போய் வாசல்ல அந்த மாய விதைய விதைச்சா. அப்புறம் மறுநாள் காலையில அவ வாசலுக்கு வந்து பார்த்தபோது அப்ப அவ அந்த மாய மேக்கப் மரத்தை பார்த்தா. அந்த மாய மேக்கப் செட் மரம் ரூஹிய அப்படியே ஆச்சரியப்பட வச்சிருச்சு. இது உண்மையிலேயே அற்புதம். ரொம்ப நன்றி பகவான் ஹனுமானே.
இன்னைக்கு நான் உங்களுக்கு என் கையால பிரசாதத்தை சமைச்சு உங்களுக்கு படைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த மேக்கப் மரத்துல இருந்து மேக்கப் செட்டை பறிச்சு அதுல இருந்து மேக்கப் போட்டுப்பேன். அப்புறம் காலேஜ்க்கு போவேன். அப்படியே பேரழகி போல. ரூஹி தன்னுடைய கையால ஹனுமானோட படையலுக்கு பிரசாதத்தை செஞ்சா. அப்புறம் கோவிலுக்கு போய் அவ அந்த பிரசாதத்தை படைச்சா. அவ அன்னைக்கு அந்த மேக்கப்பை போட்டு தன்னை அழகுபடுத்திக்கிட்டா. அப்புறம் காலேஜுக்கு போனா. காலேஜில் ரூஹியோட மேக்கப் பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப அதிர்ந்து போனாங்க. அப்புறம் அவங்க எல்லாரும் வாயடைச்சு போய் நின்னாங்க. ஐயோ கடவுளே, இந்த ரூஹிய பாருங்களேன், அப்படியே இவ கேட்ரினா கஃபே மாதிரியே இருக்கா. நிஜமாப்பா, இவ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா. அநேகமா இவ ரிச்சான பிராண்ட் உள்ள மேக்கப் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். என்னப்பா இது? இவ இவ்ளோ காஸ்ட்லி மேக்கப் வாங்குறதுக்கு இவகிட்ட எங்க இருந்து காசு வந்துச்சு? அதானே. குட் மார்னிங் காய்ஸ். என்ன ஆச்சு? உங்க 4 பேரோட முகத்துல காலையில 10 மணிக்கே மதியம் 12 அடிச்சிருச்சு. அட, ஏதாவது பேசுங்க. வாயில கொழுக்கட்டை வச்சிருக்கீங்களா என்ன? ரூஹி அவங்களுக்கு முன்னாடி ஆட்டிடியூட் காட்டினபடி போனா. அப்புறம் ஸ்டைலிஷான ரூஹியை பார்த்துட்டு காலேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே அதிர்ந்து போய் பார்த்தாங்க. சில நாட்களுக்கு அப்புறம் காலேஜ்ல ஃபேஷன் ஷோ போட்டிக்கான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இது வரைக்கும் நம்ம காலேஜ்ல நடக்காத ஒரு டிஃபரெண்டான ஃபேஷன் ஷோ காம்படிஷன் நாங்க இப்போ நடத்த போறோம். அதை ஜட்ஜ் பண்றதுக்கு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், அப்புறம் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியோட பெரிய பெரிய கலைஞர்கள் எல்லாம் வர போறாங்க. சோ நீங்களும் தயாராயிருங்க. இந்த அற்புதமான வாய்ப்பை உங்க கைகள்ல இருந்து தவற விட்டுடாதீங்க, சரியா? இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு கிடைக்க போறது என்ன தெரியுமா? ஒரு பிலிம்ல ஒர்க் பண்ண போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அடேங்கப்பா, இது உண்மையிலே பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த காம்படிஷன்ல எப்படி இருந்தாலும் நான் தான் ஜெயிச்சாகணும். ஆனா நித்யா, இந்த காம்படிஷன் மைதானத்துல ரூஹின்னு பேர் கொண்ட ஒரு போட்டியாளரும் வந்துட்டா. இப்ப அந்த ஒண்ணும் இல்லாத ஏழை கிட்ட மேக்கப் வந்துடுச்சு. அதுவும் எந்த மாதிரி மேக்கப் தெரியுமா? அந்த மேக்கப்பால அவ நம்மளையும் ஃபெயில் ஆக்கிடுவா. ரூஹி எவ்வளவு காஸ்ட்லியான மேக்கப் வேணாலும் போட்டுக்கிட்டோம். இந்த காம்படிஷன்ல நாம தான் ஜெயிச்சாகணும். தனிஷா, இன்னைக்கு ராத்திரி நீயும் நானும் அந்த ரூஹியோட வீட்டுக்கு போவோம். அவகிட்ட இருக்கிற எல்லா மேக்கப்பையும் திருடிப்போம். அடடா, சூப்பர் நித்யா, இது ரொம்பவே சாலிடான பிளான். அதுக்கப்புறம் அந்த ரூஹியால மேக்கப் போடவே முடியாது. மோசமான எண்ணெய் கொண்ட தனிஷாவும் நித்யாவும் 2 பேரும் ராத்திரி ரூஹியோட வீட்டுக்கு போனாங்க. யாருக்கும் தெரியாம அவங்க வீட்டு வாசல்ல இருந்த அந்த மாய மேக்கப் மரத்தை பார்த்தாங்க. அந்த மரத்தை பார்த்து அவங்க 2 பேரும் அதிர்ந்து போனாங்க. தரினா, இது ஒரு மாய மேக்கப் மரம். இந்த மரம் எதுவா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இப்பவே இந்த மரத்தை நாம இங்க அழிச்சாகணும். அப்புறம் இதுல இருக்கிற மேக்கப் கிட் எல்லாத்தையும் பறிச்சுக்கணும். பாதிய நீ வச்சுக்கோ, பாதிய நான் வச்சுக்கிறேன். சரி நித்யா. தனிஷா அப்புறம் நித்யா அந்த மாய மரத்துல இருந்த மாய மேக்கப் எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க. அப்புறம் அந்த மரத்தை வேரோட வெட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில ரூஹி அந்த மரம் வெட்டப்பட்டிருந்ததை பார்த்ததும் அவளுக்கு பெரிய அதிர்ச்சியான மாதிரி இருந்தது. என்னது இது? என்னோட மாய மேக்கப் செட் மரம் இப்படி ஆயிடுச்சு. இல்ல, இப்படி நடக்க கூடாது. ரூஹி அழுதுகிட்டே ஹனுமான் கோவிலுக்கு போனா. அவ கடவுள் ஹனுமான் கிட்ட தேம்பி தேம்பி அழுது என்ன சொன்னான்னா, பகவான் ஹனுமானே, என்னுடைய மாய மேக்கப் செட் மரத்தை யாரோ வெட்டிட்டாங்க. இப்ப நான் நாளைக்கு நடக்க போற ஃபேஷன் ஷோ காம்படிஷன்ல என்ன பண்றது? மேக்கப் போடாமலாம் என்னால போகவே முடியாது. இல்ல மகளே, நாளைக்கு நீ மேக்கப் இல்லாம தான் போக போற. ஏன்னா ஒரு மனுஷனோட உண்மையான அழகே அவ மனசோட அழகுதான். உன்ன மாதிரி சுத்தமான ஒரு நல்ல பொண்ணோட அழகு சில பேருக்கு மட்டும்தாமா இருக்கும். உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். நாளைக்கு உனக்கு நடக்க போறது எல்லாமே நல்லதா தான் நடக்க போகுது. நீ எப்படி இருக்கிறியோ நாளைக்கு அப்படியே போ மகளே. தன்னம்பிக்கையோட அந்த போட்டியில நீ கலந்துக்கோ. வந்திருக்கிற எல்லாருக்கும் உண்மையான அழகுன்னா என்னன்னு நீ எடுத்து சொல்லுமா. ஹனுமான் இந்த மாதிரி சொன்ன உடனே ரூஹிக்கு சிலிர்த்து போயிடுச்சு. அவளுக்கு புரிஞ்சு போச்சு, உண்மையான அழகுங்கிறது ஒரு மனிதனோட உண்மையான மனசுல தான் இருக்குன்னு. மறுநாள் போட்டி நடந்துட்டு இருக்கும்போது ரூஹி மேக்கப்பே இல்லாம அங்க போனா. நித்யாவும் தனிஷாவும் அவ மேக்கப் மரத்துல இருந்த மேக்கப் செட்டை போட்டுக்கிட்டாங்க. ரூஹியும் நித்யாவும் கடைசியில ஃபைனலிஸ்டா ஆயிட்டாங்க.
அவங்க 2 பேரும் ரேம் வாக் பண்ணிக்கிட்டே ஜட்ஜஸ் கிட்ட வந்தாங்க. அப்போ சரி ரூஹி அப்புறம் நித்யா, உங்க 2 பேர்கிட்டயும் நான் கடைசியா ஒரு கேள்வி கேட்க போறேன். அந்த கேள்வியோட பதிலையும் இந்த ரேம் வாக்கையும் அடிப்படையா வச்சு நாங்க வின்னரோட பேரை முடிவு பண்ணுவோம். சரி சொல்லு நித்யா, உன்னுடைய பார்வையில அழகுங்கிறது எது? என்னோட பார்வையில அழகுங்கிறது ஒரு மனுஷனோட உருவம், உடை, நிறம் இத பொறுத்துதான் நிர்ணயிக்கப்படுது. ஒரு மனுஷன் பாக்குறதுக்கு அழகா இருக்க நல்ல Dress, நல்ல மேக்கப், அப்புறம் ஒரு நல்ல ஃபேஷன் ஸ்டைல்ல கேரி பண்ணி வரணும். அதுதான் உண்மையான அழகு. சரி ரூஹி, வாட் அபவுட் யூ? மேம், என்னோட பார்வையில உண்மையான அழகு என்னன்னா அது உள்ளுக்குள்ள இருந்து வரணும். அழகு முகத்துல இல்ல, நம்ம மனசுல தான் இருக்கணும். வெளிப்புற அழகுங்கிறது காலத்துக்கு ஏத்த மாதிரி மங்க ஆரம்பிச்சிரும், அழிஞ்சு போயிடும். ஆனா ஒரு மனுஷன் மனசால அழகா இருந்தான்னா அவன் சாகுற வரைக்கும் அழகா தான் இருப்பான். கருப்பு, சிகப்பு, ஒல்லி, குண்டு இத வச்சு அழக எடை போட முடியாது. அப்புறம் அதனாலதான் நான் இன்னைக்கு மேக்கப் போடாம வந்தேன். என்னுடைய இந்த நேரத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரூஹியோட பார்வையில அழக பத்தின விவரங்களை சொன்ன உடனே ஜட்ஜ் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. வாவ், என்ன ஒரு அற்புதமான பதில் ரூஹி, ஃபேண்டாஸ்டிக். அண்ட் தி வின்னர் இஸ் ரூஹி எவ்ரிவன். உன்னோட வாக் அப்புறம் உன்னோட டாக் கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எங்களோட அடுத்த ஃபிலிம்ல ஒர்க் பண்ண போற. ஜெய் ஜெய் அனுமான், நன்றி, ரொம்ப நன்றி மேம். நித்யாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுச்சு. ஆனா ரூஹி அந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவ ஃபிலிம்ல நடிச்சு ஒரு பெரிய ஃபிலிம் ஆர்டிஸ்டா ஆயிட்டா.